والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய இந்த அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிற ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தோழியர்கள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவினுடைய வணக்க வழிபாடுகளை அதன் ஆரம்ப நேரத்திலேயே கலந்து கொண்டு முழுமையான நன்மையை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இறையில்லத்திலே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வழிநடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி நாம் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வழிகாட்டுதலின் மூலமாகவும் நமக்கு வழங்கியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் என்பது அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களிலேயும் இந்த உம்மத்திற்கான வழிகாட்டுதலை இறைவனுடைய அனுமதியின் பெயரில் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அதை அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை முறையாக ஏற்படுத்தி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக செய்த ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இந்த உரையை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். ஏனென்று சொன்னால் இதற்கு பின்னால் இது மாதிரியான ஒரு இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. இதை கவனமாக நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய தோழர்களிடத்திலே நபி அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை என்பது நபி அவர்களுடைய அந்த வாழ்நாளில் அவர்கள் வழிகாட்டிய அந்த வழிகாட்டுதலின் ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் இரத்தின சுருக்கமாக தன்னுடைய தோழர்களுக்கு வழங்கிய ஒரு உரை என்பதை நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம். அந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான செய்திகள் குறித்து பல்வேறு விதமான நாம் கடைபிடிக்க வேண்டிய
முக்கியமான அம்சங்களை குறித்து நமக்கு விளக்கம் அளித்தார்கள். அதை ஒவ்வொரு செய்தியாக நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி குறிப்பிட்ட ஏராளமான செய்திகளில் பெண்களை குறித்த, நம்முடைய மனைவிமார்கள் குறித்த அந்த செய்தியையும் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அந்த செய்திகளை நாம அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதிலே பெண்களை குறித்து, தம்முடைய மனைவிமார்களை குறித்து நபி அவர்கள் சொன்ன முக்கியமான அந்த அம்சம் என்னவென்றால், இந்த மனைவிமார்கள் என்பவர்கள் நமக்கு அமானிதமாக வழங்கப்பட்டவர்கள் என்பதை நபி அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். இந்த மனைவிமார்கள் உங்களுக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து அமானிதமாக வழங்கப்பட்டவர்கள். அந்த அமானிதத்தை நீங்கள் நல்ல முறையிலே அவர்களிடத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே நீங்கள் இந்த திருமண ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்றால் அது அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய அடிப்படையில் அவருடைய கற்பை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இது இறைவனால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அனுமதியை தவிர அதை தாண்டி வேறு ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. எனவே இந்த பெண்கள் விஷயத்தில், உங்களுடைய மனைவிமார்கள் விஷயத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, சரியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த உபதேசத்தை நமக்கு நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் நமக்கு ஏற்படுத்தினார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே அந்த மனைவிமார்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும் சொன்னார்கள். அந்த மனைவிமார்கள் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை குறித்தும் நபி அவர்கள் இரண்டு பேருக்குமான உபதேசத்தை சொன்னார்கள். அதில் ஒரு கணவன் அவனுக்கு செய்ய வேண்டிய, மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும் சுருக்கமாக அந்த சொன்ன அந்த காரியத்தை தன்னுடைய வாழ்நாளில் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதுதான் அந்த உரையினுடைய சாராம்சம். நபி அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மனித சமுதாயத்திற்கு, தன்னுடைய உம்மத்திற்கு அவர்கள் சொன்ன அந்த ரத்தின சுருக்கமான செய்தி என்பது நபி அவருடைய வாழ்க்கையின் முழுமையினுடைய ஒரு முக்கிய அம்சத்தை தான் சொல்லி தந்தார்கள். பெண்கள் உங்களுடைய அமானிதம், நீங்க அவரிடத்திலே நல்ல விதத்திலே நடந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். என்றால் முதலில் அமானிதம் என்றால் என்ன என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பொருளை பத்திரமாக கையாண்டு அதை திரும்ப என்ன செய்ய வேண்டும், யார் நம்மிடத்திலே அமானிதமாக வழங்கினார்களோ அவர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும், திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அந்த அமானிதத்தை பாழ்படுத்தி விடக்கூடாது, அந்த அமானிதத்தை சிதைத்து இல்லாமலாக்கி விடக்கூடாது, அந்த அமானிதத்தை பேண வேண்டும். அது நமக்கு அல்லாஹ்வால் இடப்பட்டிருக்கிற கட்டளை. ஒரு இறை நம்பிக்கையாளன் அமானிதத்தை பேணக்கூடியவனாக இருப்பான். அமானிதத்தை பேணுவது என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய தன்மை. அமானிதத்தை பாழ்படுத்துவது என்பது நயவஞ்சகருடைய தன்மை என்பதை நபி அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அவர்களுக்கு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அவற்றை பாழ்படுத்துவார்கள். அது யாரு? முனாஃபிக்குகள். அமானிதத்தை பேண வேண்டும், அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இப்ப அல்லாஹ் சொல்கிறான், இந்த நிசாவுக்கும் உங்களுடைய இந்த மனைவிமார்கள்
அவர்கள் அமானிதங்கள். யாருடைய அமானிதம்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னைக்கு அது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு மனைவிமார்கள் பார்க்கப்படுகிறார்களா என்பதை நாம சிந்திக்க வேண்டும். அவர்களை அமானிதமாக நாம கருதுகிறோமா? இறைவனுடைய அமானிதம். அவர்களை அல்லாஹ் எந்த அடிப்படையில் நமக்கு பயன்படுத்த சொல்லி இருக்கிறானோ அந்த பயன்பாடுகளை தவிர்த்து அவர்களை பாதுகாப்பதும், அவர்களை பேணுவதும், அவர்களை பத்திரப்படுத்துவதும் நம் மீது பொறுப்பு என்பதை நாம உணர்ந்திருக்கிறோமா என்பதை நாம சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பலரும் தன்னுடைய மனைவிமாரிடத்திலே நடந்து கொள்கிற விதம் என்பது ஒரு அடிமையை நடத்துவதை போன்ற ஒரு தன்மையில் என்ன செய்வார்கள்? மனைவிமார்களை நடத்துவார்கள். அவர்களுடைய உரிமைகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் வழங்க மாட்டார்கள். அவருடைய உணர்வுகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தையும் வழங்க மாட்டார்கள். அவர்களுடைய ஆசைகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தையும் வழங்க மாட்டார்கள். யாருக்கும் எதற்கும் முக்கியத்துவம் வழங்கக்கூடியவர்கள் தன்னுடைய மனைவி விஷயத்திலே முக்கியத்துவத்தை வழங்காதவர்களாக நாம பார்க்கலாம். அவர்களை அடிமைகளாக நடத்தக்கூடியவர்களாக நாம பார்க்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் தன்னுடைய மனைவிமார்கள் குறித்து நபி அவர்கள் உபதேசம் செய்தார்களோ, போதனை செய்தார்களோ, அதே மனைவிமாருடைய விஷயத்தில் தன்னுடைய வாழ்நாளில் மிக அழகான வழிகாட்டுதலை இந்த உம்மத்திற்கு நபி அவர்கள் வழங்கி சென்றார்கள். இன்னைக்கு நாம ஒரு மனைவியைத்தான் நாம் நினைச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம திருமணம் முடித்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற பெண்களை மனைவிமார்களாக நபி அவர்கள் செய்தாங்க, மனைவிகளாக ஆக்கி கொண்டார்கள். அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அனுமதி. அதன் மூலமாக நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு எப்படி மனைவிமாரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி சென்றார்கள். இன்னைக்கு மனைவிமார்களை திட்டாத, மனைவிமார்களை அடிக்காத, மனைவிமாரிடத்திலே தரக்குறைவாக நடந்து கொள்ளாத மனிதர்கள் யாரு, முஸ்லிம்கள் யாரு என்று நம்மிடத்துல இப்போது கேட்டால் அதுல கையை தூக்குறதுல பல பேர் என்ன செய்ய மாட்டார், கையை தூக்க மாட்டாங்க. எல்லோரும் அதில் என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு நாம அதிலே குறைவுடையவர்களாகத்தான் இருப்போம். அதே நிறைவுடையவர்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான அந்த மக்களுடைய வாழ்க்கையை நாம பார்த்தால் மனைவி இடத்துல நடந்து கொள்கிற முறைதான் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ரொம்ப கோரமாக, ரொம்ப அகோரமாக அவர்கள் வாழுகிற அந்த வாழ்க்கையாக இருக்கும். வேறு யாரிடத்திலையும் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். வெளியிலேயோ நண்பரிடத்திலேயோ எதிரிடத்தில் கூட அது மாதிரியான நிலையில நடக்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய மனைவியிடத்திலே நடந்து கொள்கிற முறைகளை நாம சிந்தித்து பார்த்தால் இப்படி எல்லாம் நாம நடந்திருக்கிறோமே, இப்படி எல்லாம் பேசி இருக்கிறோமே. கொஞ்சம் முன்னாடி நெருங்கி வாங்க, மக்கள் வரும் பொழுது கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. இது மாதிரி நடந்திருக்கிறோமே என்று நாம என்ன செய்வோம்? நம்முடைய சிந்தனையில் சிந்தித்து பார்த்தால் மனைவிமாருடைய விஷயத்துல அவ்வளவு பெரிய கடுகடுப்பான அந்த தன்மைகளில் நாம நடந்திருக்க கூடும். ஆனால் நபி அவர்கள் எந்த மனைவியிடத்திலையும் அப்படி நடக்கல. எந்த மனைவியையும் தரைக்குறைவாக ரசூலுல்லாஹ் பேசவில்லை, எந்த மனைவியையும் அடிக்கவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததாக எந்த ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கல. ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு பரப்பப்பட்ட காலத்தில் கூட நபி அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் அப்படின்னாங்க. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள் என்று சொன்னார்கள். அதை தாண்டி வேறு எந்த வார்த்தையும் நபிகள் நாயகம் பயன்படுத்தல. ஆனால் நாம் இன்னைக்கு நம்முடைய மனைவியிடத்துல எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம், எவ்வளவு கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் மனைவிமாருடைய விஷயத்துல நாம உண்டாக்குறோம். இன்னைக்கு மனைவிமார்களை பொருந்திக் கொள்ளாத தன்மை என்பது இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது.
அந்த அதிகரித்திருக்கிற தன்மை என்பது ஏதோ 50 ஆண்டுகள் வாழ்ந்து 60 ஆண்டுகள் வாழ்கிற அந்த நிலையில் அல்ல. அந்த நிலையிலே இன்றைக்கு இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் கூட இன்னைக்கு மனைவிமார்களை பொருந்திக் கொள்ளாத தன்மை என்பது இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், இந்த மனைவிமார்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவிமார்கள் எப்படி இருப்பார்கள், மார்க்க அடிப்படையில் நாம திருமணம் முடிக்க போகிறோம் என்றால் எப்படிப்பட்ட நிலையில் மனைவிமார்களை எதிர்பார்க்கணும், அவர்களிடத்தில் நாம எப்படி நடக்கணும் என்கிற இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் தான் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது. இன்னைக்கு குடும்ப உறவுக்குள்ளால் ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய அந்த துவக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள், வாழ்க்கையின் துவக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் சகிப்புத்தன்மை இல்லாமல் சின்ன சின்ன காரணங்களுக்காகவெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, மனைவியிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளுகிற தன்மை ஏற்படுகிறது. ஒரு மனைவியை எந்த நேரத்திலே நாம வெறுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வெளிப்படையாக பாவமான காரியத்துல விபச்சாரம் போன்ற அந்த பாவத்திலே ஈடுபட்டு விட்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அவங்களை என்ன செய்யுடைய படுக்கையில் இருந்து அவர்களை தள்ளி வைங்க, அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். அப்பவும் அவங்க கேட்கலையா, அவர்களை நீங்க அடியுங்க. அந்த அடி என்பது அது எப்படி காயம் ஏற்படுத்துறது மாதிரி அல்ல, அவர்கள் திருந்துவதை போன்ற அந்த ஒரு நிலையை உருவாக்குவதற்காக நீங்க என்ன செய்யலாம், அவங்களை அடிக்கலாம். அவர்கள் திருந்து விட்டால் அதற்கு பிறகு அவர்கள் விஷயத்துல நீங்கள் எந்த விதமான ஒரு தவறான பாதையும் நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு பெண் அவளை வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணங்களை இன்னைக்கு நாம பார்த்தால் ஒரு காரணமுமே இருக்காது. எதற்காக உன் மனைவி வேண்டான்னு சொல்ற அப்படின்னு கேட்கறதுக்கான பதில் எப்படி வைத்திருக்கிறார்கள். ஒரு எதுவுமே ஒரு நிலையான ஒரு காரணம் இல்லாமல் அவ எப்ப பார்த்தாலும் வேலை செய்யாம தூங்கிட்டு இருக்கிறா, என்னோட குடும்பத்தாரோடு அவளுக்கு என்ன இல்ல, ஒரு தொடர்பு இல்ல, அவர்களை அனுசரித்து போகல, இப்படிங்கிற ஒரு காரணமாக இன்னைக்கு சொல்லிக்கொண்டு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை முறிப்பதற்கான அந்த காரணங்களை இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரிடத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு உண்டான உரிமையை எப்படி வழங்கினார்கள், அவர்களை எந்த விதத்திலே வழிநடத்தினார்கள் என்கிற அந்த காரியங்களை எல்லாம் நாம பார்க்க வேண்டும். முதல்ல தன்னுடைய மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் இருந்தாங்க. அவரிடத்திலே நளினமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்கள் இந்த உபதேசத்தை தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள் என்றால் அதை தன்னுடைய வாழ்க்கையில முதல்ல நபிகள் நாயகம் செய்து காட்டினாங்க. பெண்கள் அமானிதம், அவரிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்க என்றால் நபிகள் நாயகம் அதை அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அமானிதமாக பார்த்தார்கள். அவரிடத்திலே நல்ல விதத்திலே நடந்து கொண்டார்கள். நடந்து விட்டுதான் இந்த சமுதாயத்திற்கு அது குறித்து நபிகள் நாயகம் உபதேசம் செஞ்சாங்க. இன்னைக்கு மனைவிமாரிடத்துல விளையாடக்கூடிய தன்மை நம்மிடத்துல இருக்காது. மனைவிமாரிடத்திலே அவர்களோடு சேர்ந்து விளையாடுகிற தன்மை நம்மிடத்துல இருக்குதா? ஆனா நபிகள் நாயகத்திடத்தில் அந்த தன்மை இருந்தது. தன்னை மனைவியோடு நபிகள் நாயகம் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஓட்ட பந்தயம் வச்சாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பயணத்தில் நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, எல்லா மக்களையும் விரைந்து வாருங்கள் என்று சொல்லி அந்த பயணத்தில் மக்களை விரைவுபடுத்தினார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல சொன்னாங்க, விரைந்து வா, நாம் ரெண்டு பேரும் ஓடி செல்வோம், யாரு முதல்ல ஜெயிக்கிறான்னு பார்ப்போம், இந்த பந்தயத்தில் நான் தான் உன்னை ஜெயிப்பேன் அப்படின்னு தன்னுடைய மனைவி இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இரண்டு பேரும் ஓடுறாங்க. அந்த பயணத்தில் ஆயிஷா அவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதற்கு காரணம் சொல்றாங்க, நான் அப்போது உடல் மெல்லிய ஒரு உடல் உடையவளாக இருந்தேன், நான் ரசூலுல்லாஹ்வை முந்தி விட்டேன். அது மாதிரி இன்னொரு பயணத்தில் என்ன செய்ய, இது மாதிரி ஓடணும். இன்னொரு பயணத்திலையும் நபிகள் நாயகம் ஓட்ட பந்தயம் வைத்தார்கள்.
அந்த பயணத்தில் என்னுடைய உடல் பருமனாக ஆகிவிட்டது. அப்போது நான் ரசூலுல்லாஹ்வை ஜெயிக்க முடியாமல் நான் தோற்றுவிட்டேன். ரசூலுல்லாஹ் ஜெயிச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹுவ யல்ஹகு, நபிகள் நாயகம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், ஹாதிஹி பித்தில்க, இப்போது இருக்கிற இந்த வெற்றி அப்போது அந்த வெற்றிக்கு சமமாகிவிட்டது. நீ அன்னைக்கு என்னை ஜெயித்தாய், இன்னைக்கு நான் உன்னை ஜெயித்து விட்டேன், ரெண்டும் சமமாகிவிட்டது என்று சொன்னார்கள். இன்னைக்கு மனைவிமாரிடத்துல விளையாட முடியுமா நம்மளால? அந்த தன்மை எல்லாம் நம்மிடத்துல இருக்காது. அப்ப அதுவெல்லாம் இன்னைக்கு இல்லாத ஒரு நிலையாக நம்முடைய வாழ்க்கையில் அது போய் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாருடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க, இந்த யமன் நாட்டு அம்பெறியக்கூடிய வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அம்பெறியக்கூடிய அந்த போட்டியில அந்த சாகசங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அதை பார்த்து அப்படியே ஏக்கத்தோடு பார்க்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வே கேட்கறாங்க, இத பார்க்கணுமா உனக்கு? ஆமா பார்க்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவருடைய மனைவியை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் நிறுத்திவிட்டு அந்த விளையாட்டை பார்ப்பதற்கு அனுமதிக்கிறார்கள். ஆனா நாம இன்னைக்கு அது மாதிரி இதையாவது கேட்டா என்ன சொல்றோம், உனக்கு இந்த நேரத்துல இது உனக்கு எதுக்கு தேவை, ஒழுங்க வேலையை பாரு, ஆகக்கூடிய காரியத்தை பாரு என்று நாம அவருடைய ஆசைகளை தட்டி கழிப்பவர்களாக இருப்போம். ஆனால் நபி அவர்கள் செஞ்சாங்க, அவருடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய உணர்வுகளை நபிகள் நாயகம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு மனைவிதாரர்களை பற்றி நாம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தால், பல ஆண்கள் செய்ய மாட்டாங்க, மனைவிமார்களை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களாகத்தான் வாழ்வார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியை புரிந்து கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட புரிந்து கொண்டு அதை தன்னுடைய மனைவிடத்துல சொன்னாங்க, உன்னை நான் புரிந்திருக்கிறேன். எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க? நீ எப்படி கோபத்தில் இருக்கிறியா அல்லது சந்தோஷமா இருக்கிறியா அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு மனைவி இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீ கோபத்துல இருந்தால் நீ ஆணையிடும் பொழுது எப்படி ஆணையிடுவாய் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இறைவன் மீது சத்தியமாக என்று நீ ஆணையிடுவாய். அதே நீ என் மீது கோபம் இல்லாத நிலையில் நீ இருந்தால் நீ முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று நீ ஆணையிடுவாய் அப்படின்னு தன்னுடைய மனைவிடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா அஜல் அப்படித்தான், ஆனால் லஸ்து உஹாஜிரு இல்லா இல்லஸ்மக், என்றாலும் நான் கோபித்துக் கொள்வது உங்களுடைய பெயரின் மீது மட்டும் தானே தவிர உங்கள் மீது நான் கோபிக்க மாட்டேன். நான் கோபத்தில் இருந்தா உங்கள் மீது கோபப்பட மாட்டேன், உங்க பெயர்ல தான் கோபப்படுவேன். அதனால உங்க பெயரை சொல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை சொல்லுவேன் அப்படிங்கறத தன்னுடைய கணவனிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி புரிந்துணர்வோடு தன்னுடைய மனைவி இடத்துல ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறாங்க. இதுவெல்லாம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்துல நடந்து கொண்ட விதம். இன்னைக்கு நாம எந்த மனைவி இடத்துல நான் உன்னை புரிஞ்சிருக்கிறேன், நீ இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், நீ இப்படி செய்தால் இப்படி நடக்கும்னு நாம என்ன இன்னைக்கு புரிஞ்சிருக்கிறோம்? என்ன மனைவிமாரை பற்றி புரிந்து அவரிடத்துல நம்முடைய புரிந்துணர்வை நாம சொல்றோம்? சொல்லல. அப்படி நாம நடக்காதவர்களாகத்தான் நம்முடைய வாழ்நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் வீட்டுக்கு போனாலே ஒரு எரிச்சல், ஒரே சண்டை, ஒரே சச்சரவு என்பது நம்முடைய வீடுகளில் இன்னைக்கு நிலைத்து போயிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஓமின் ஆயாத்தில்லாஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதுதான் உங்களிலிருந்து உங்களுடைய மனைவி ஏற்படுத்தியது, லிதஸ்குனு இலைக்கும், நீங்கள் அவரிடத்திலே அமைதி பெற வேண்டும் என்பதற்காக, நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக உங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுடைய மனைவியை ஏற்படுத்தி இருப்பது ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதை தன்னுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த காரியத்தில் இன்னைக்கு எவ்வளவு கவனத்தோடு நாம் நடந்திருக்கிறோம்? அவரிடத்திலே அமைதி பெற வேண்டும், அந்த இல்லம் நிம்மதி அடைய வேண்டும், அதற்குத்தான் கணவன் மனைவி என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அந்த கட்டமைப்பு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இறைவன் இருக்கிறான் என்பதற்கான சாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அந்த விஷயத்தில் நாம எவ்வளவு கவனமாக நாம நடக்கணும்.
எவ்வளவு கவனத்தோடு அந்த அத்தாட்சியை நாம பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல அமைதி இல்லை என்றால், நிம்மதி இல்லை என்றால், கணவன் மனைக்கிடையிலே பிரச்சனை என்றால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அங்கே பாழ்படுத்தப்படுகிறது. அதை புரிந்து கொள்ளாமல் தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. அதனால் அதை சீர்படுத்தணும். அதற்கான நிலை உருவாகுவதற்கான அந்த நிலைகளை நாம் மாற்ற வேண்டும். எப்போதும் ஒரே மாதிரியான அந்த வாழ்க்கையில நம்முடைய நிலை இருக்கக்கூடாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு பக்கத்துல ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உணவு சமைத்து விட்டு வந்து ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறார், வாங்க சாப்பிட போலாம், என்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறார். பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவை கை காட்டி அவர்களுக்கும் உணவு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவரு சொல்றாரு, இல்ல உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அப்படி என்றால் நான் வரவில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் மறுத்துறாங்க. மனைவி செய்யறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, அவர்களுக்கும் உணவு உண்ண வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஒருவர் நம்மை மட்டும் அணைக்கிறார் என்றால் நாம எப்படி போறது? அந்த மனைவியுடைய அந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டாமா? ரசூலுல்லாஹ் வேணான்றாங்க. அவர் திரும்பியும் வந்து கூப்பிடுறாரு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அவங்களுக்கு உணவு இருக்குதா? இல்ல, அப்ப நான் வரல அப்படின்றாங்க. மூணாவது முறையும் வந்து கூப்பிடுறாரு, வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிடுறாரு. அவர் விடுறது மாதிரி தெரியல. இப்ப ரசூலுல்லாஹ் மூன்றாவது முறையும் சொன்னார்கள், அவங்களுக்கு உணவு இருக்குதா? அப்புறம் சொல்றாரு, ஆமா இருக்குது, வாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் முன்னாடி போறாங்க, பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் செல்கிறார்கள். போய் அந்த உணவு என்ன செய்யப்படுகிறது? அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. எப்படி மனைவியை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடியவர்களாக, அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கணவனாக நாம இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியில் இருந்து நாம புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிலைமை என்ன? ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுறார், குடும்பத்தோடு கூப்பிட்டால் நாம என்ன செய்ய மாட்டோம்? குடும்பத்தோடு போக மாட்டோம், நான் மட்டும் போவோம். அவங்களெல்லாம் வர முடியாது, நான் மட்டும் வர்றேன். அதை நாம் தனியாக செல்வதற்குத்தான் இன்னைக்கு அதிகமான பேர் ஆசைப்படுவார்கள். ஏன்? அங்க போய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதியாக சாப்பிடலாம் அப்படின்னா, மனைவி இல்லாமல் போனால்தான் நிம்மதி, மனைவி இல்லாமல் செல்வதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறது மாதிரி நடக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு நம்முடைய அந்த செயல்பாடுகள் அமைந்திருப்பதை நாம பார்க்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எனக்கு உணவு இருக்குன்னு கூப்பிடுறீங்க, என் மனைவிக்கு இருக்குதா? அவர்களுக்கு உரிமை உண்டா? அப்படி என்றால் நான் வர்றேன், இல்லையா நான் வரவில்லை. அப்ப அந்த இடத்துல அந்த உறவு என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் என்பதை நாம கவனிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலேயும் தன்னுடைய மனைவிமார்களுக்கு உண்டான கடமையை, அவர்களுக்குண்டான உரிமையை, அவர்களுக்கான ஆசைகளை எல்லாம் நபிகள் நாயகம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெருநாளுடைய தினத்துல தன்னுடைய தோழிகளோடு தஃபை வைத்து அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் உள்ள வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வெறுக்கிறார்கள். அந்த இரண்டு சிறுமிகளையும் விரட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, வேண்டாம், அவர்களை விரட்டாதீங்க, இன்றைக்கு பெருநாள், இந்த கொண்டாட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொண்டாட்டம் இருக்குது, இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு இதை கொண்டாட்டமாக ஆக்கி இருக்கிறான், அதனால அவங்களை விரட்டாதீங்க அப்படின்னா. மனைவி அந்த தோழிகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் அதை ஆமோதித்தார்கள். அதற்கு அவங்களுடைய ஆசை நிறைவேற்றி கொடுத்தார்கள். இப்படி மனைவிமாரிடத்துல நடந்து கொள்ளுகிற முறைகளை நபிகள் நாயகம் பல கட்டத்திலே நமக்கு என்ன செஞ்சாங்க? அவருடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காட்டினார்கள். அமானிதமாக தன்னுடைய மனைவிமார்களை நடத்தினார்கள். அதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டினாங்க. அதைத்தான் இந்த இறுதி பேருரையில் பெண்கள் குறித்து நமக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையாக, அவர்கள் உங்களுடைய அமானிதம் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு எச்சரிக்கையை சொன்னார்கள். எனவே நாம இப்போது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு மனைவிமார்களை தந்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அமானிதமாக நமக்கு வழங்கப்பட்டது. அதுதான் தெளிவான ஒரு செய்தி. இறைவன் அந்த பெண்களை உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். நீங்க இந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக இவங்களை நீங்க ஹலாலாக்கி கொள்ளுங்கள், அவங்கள நான் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறேன். திரும்ப அல்லாஹ் இது குறித்து மறுமையில் உங்களிடத்துல கேட்பான், உங்களிடத்திலே விசாரிப்பான். உங்களுடைய இந்த அமானிதத்தை நீ எப்படி பாதுகாத்தாய், இந்த அமானித விஷயத்திலே உன்னுடைய தன்மை எப்படி இருந்தது,
உன்னை இந்த பெண்ணை நிர்வகிக்கக்கூடியவனாக நான் மாற்றின. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, இந்த ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கான பொறுப்பு இருக்குது. அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை, அவர்களுக்கான செலவை பொறுப்பேற்றுக் கொள்கிற ஒரு பொறுப்பாளியாக, நிர்வகிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறதுனால உனக்கு ஆண் என்கிற அந்தஸ்து கொஞ்சம் பெண்ணை விட ஒருபடி கூட உனக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நீ, உனக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தை, அந்த பொறுப்பை நீ சரியாக பயன்படுத்துறியா என்பதை கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல பெண்களுக்கும் ஆண்களுக்குமான செய்தியை சொல்லும் பொழுது, மனைவிக்கு கணவன் மீது இருக்கிற கடமை என்னவென்றால், அந்த கணவன் யாரை வெறுக்கிறானோ, யாரை அவன் வெறுக்கிறானோ அவனை அவனுடைய அனுமதி இல்லாமல் நீ உன்னுடைய வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. அவன் எந்த இடத்தில் அமர்வானோ அந்த இடத்தில் யாரை அவன் வெறுக்கிறானோ அவனை நீ உட்காருவதற்கு அனுமதிக்க கூடாது. அது ஒரு கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை. அந்த கணவனுடைய அந்த திருப்தி என்பது, அந்த மனைவி அதை என்ன செய்யணும், முழுமையாக அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அது மாதிரி மனைவி இடத்துல சொன்னா, மனைவிக்கு கணவன் மீது இருக்கிற கடமையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணை நிர்வகிக்கிறது உன் மீது கடமை. அவர்களுக்கு ஆடை அணிவிப்பதும், அவளுக்கு உணவு அணிவிப்பதும், அவளுக்கு இருப்பிடத்தை, உறைவிடத்தை ஏற்படுத்துவதும் உங்கள் மீது கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல நமக்கு உரை நிகழ்த்தினார்கள். எனவே அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த அமானிதத்தை சீராக சிறப்பாக நடத்துவதற்கான வழிமுறைகளை நபியோருடைய வாழ்க்கையில் இருந்து பெற்று அதன் அடிப்படையிலே நடக்கிற மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான கட்டளைகளும் கடமைகளும் நமக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய மனைவிமாருடைய விஷயத்துல இருக்கிற இந்த கடமைகள் என்பது மிக முக்கியமாக நாம கடைபிடிக்க வேண்டியது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரத்திலேயும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த கணவன் மனைவியினுடைய விஷயத்தில் இருக்குது. எனவே அந்த விஷயத்தில் நாம ரொம்ப கவனமாக நாம இருக்க வேண்டும். அதுல ரொம்ப கவனத்தோடு நாம் அதை செயல்படுத்தணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்துல சிறந்தவர்கள் தான். ஹைருக்கும் ஹைரு அஹ்லிக்கும், உங்கள சிறந்தவர் யாரு, உங்களுடைய குடும்பத்தாரிடத்துல மனைவியிடத்துல சிறந்தவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். அந்த அந்தஸ்தை அல்லாஹ் ஒரு கணவன் மனைவி என்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில அவர்களிடத்திலே நாம் நடந்து கொள்கிற முறையில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே அதை புரிந்து கொண்டு இந்த மனைவி கணவன் என்கிற ஒரு உறவு அது அல்லாஹ்வால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டது. அந்த மனைவி என்பது நமக்கு அமானிதமாக வழங்கப்பட்டது. ஒரு கணவன் என்பவன் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழுகிற வாழ்வு என்பது இறைவனால் நமக்கு சொல்லப்பட்ட உபதேசம் என்பதை பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லா விதமான புரிந்துணர்வோடு, அன்பு காட்டுதலோடு, அரவணைப்போடு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற தன்மையோடு இந்த குடும்ப வாழ்க்கையை நாம தொடர்ந்தால், நபியுடைய வழியை பின்பற்றினால் அது ஒரு சிறந்த ஒரு வாழ்வாக அந்த வாழ்வு இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு உறவாக இந்த குடும்ப வாழ்க்கை நீடிப்பதற்கும் இந்த பெண்கள் அமானிதம் என்பது பாதுகாக்கப்படுவதற்குமான ஒரு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.